வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எஸ்எஸ்டி. நான் உங்கள் அஸ்மத். நேற்று நம்ம போட்ட அந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. கிட்டத்தட்ட 10,000 வியூஸ் தாண்டி அந்த வீடியோ கடந்து போயிட்டுருக்கு. உண்மையாகவே நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் அந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நேற்று ப்ரோமோவில் காவேரி விஜயும் சண்டை போட்டுக்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயம் நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கார்த்தி நேராக காவேரி வீட்டுக்கு வந்து நமக்கு இந்த கல்யாணம் சரி வராது, இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கலாம் அப்படின்னு அந்த ப்ரோமோவில் இருந்துச்சு. ஒருவேளை அந்த இடத்துல சாரதம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, நிவின் எப்படி பேசியிருப்பாரு, காவேரி எப்படி உடஞ்சிருப்பாங்க, இதெல்லாம் ஒரு கற்பனையில் நான் உருவாக்கி பார்த்த ஒரு பெரிய உரையாடல் நண்பர்களே. இந்த உரையாடல் கொஞ்சம் நீளமாக இருக்கும், ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் உணர்ச்சி அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு முழுசாக பாருங்கள். சரி வாங்க அந்த பெரிய சண்டைக்குள்ளே போகலாம். எல்லாரும் நிப்பாட்டுங்க. இனிமேல் இந்த வீட்டில் எந்த கல்யாண பேச்சும் எடுக்க வேண்டாம். இந்த கல்யாணம் நடக்காது. மிஸ், இது யாரு மிஸ்? ஏன் இப்படி கத்துறாங்க? எனக்கு பயமா இருக்கு மிஸ். மிஸ்ஸா? காவேரி, இந்த குழந்தை யாரு? அந்த விஜயோட பொண்ணு அம்மு தானே இது? இந்த குழந்தை முதல்ல எப்படி உன் வீட்டுக்கு வந்துச்சு? அது யாரோட குழந்தையா இருந்தா உங்களுக்கு என்னப்பா? சின்ன குழந்தை ஆசைப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கு, அதுக்கு கல்யாணத்தை நிறுத்தவேன்னு கத்துனா என்ன அர்த்தம்? அம்மா, நான் உங்ககிட்ட கேட்கல, காவேரி உங்ககிட்ட கேக்குறேன். விஜய் பொண்ணு இங்க என்ன பண்ணுது? ஹலோ கார்த்திக் சார், நீங்க எதுக்கு அத்தை கிட்ட சத்தம் போடுறீங்க? அவங்க சொல்றதுல என்ன தப்பு? குழந்தைனா வீட்டுக்கு வரத்தானே செய்யும், அதுக்கு இவ்ளோ பெரிய முடிவு எடுப்பீங்களா? நிவின், நீங்க நடுல வராதீங்க. இந்த குழந்தை இங்க இருக்கிறதுக்கும் அந்த விஜய் என்ன தேடி வந்து பார்த்ததுக்கும் சம்பந்தம் இருக்கு. கல்யாணம் ஆக போற பொண்ணு வீட்டுல அவளை உயிருக்கு உயிரா காதலிக்கிறவனோட குழந்தை என்ன பண்ணுதுன்னு நான் கேட்க கூடாதா? ப்ளீஸ் கார்த்திக், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இந்த குழந்தைய இங்க கூட்டிட்டு வரல கார்த்திக். போதும் காவேரி, அவர் வந்து என்கிட்ட உண்மையை சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா இப்ப அந்த குழந்தைய இங்க பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. உனக்கும் விஜய்க்கு நடுவுல நான் வர விரும்பல. எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது. இல்ல கார்த்திக், ப்ளீஸ் எனக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் உங்க கால்ல வேணா விழுகிறேன் கார்த்திக். எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும், ப்ளீஸ். காவேரி, என்னடி உளர்ற? கல்யாணம் வேணான்னு சொல்றவன் கால எதுக்குடி விழுகிற? ரோஷம் இல்ல உனக்கு? ஆமா காவேரி, அத்தை சொல்ற மாதிரி விட்டு தள்ளுங்க. அவருக்கே இஷ்டம் இல்ல, நீங்க ஏன் இவ்ளோ தூரம் இறங்கி போய் கெஞ்சுறீங்க? 2 பேரும் வாய மூடுங்க. என் வாழ்க்கையே நாசமா போச்சு. உங்களுக்கு அதுதானே வேணும்? அம்மா, உனக்கும் அந்த கங்கா யமுனாக்கும் இந்த நிவினுக்கும் நான் அந்த விஜய் கூடவே போகணும். அதுதானே உங்க ஆசை? அதனாலதான் எனக்கே தெரியாம அந்த விஜய் கிட்ட பேசி இந்த குழந்தைய எங்க கூட்டிட்டு வந்தீங்களா? காவேரி, நான் சொல்றத கேளுடி. என்னம்மா கேக்குறது? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன நடுத்தரவுல நிக்க வச்சிட்டீங்களே. அந்த விஜய்க்கு நான் கிடைக்க கூடாதுன்னு தான் கார்த்திகா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். ஆனா நீங்க எல்லாரும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணி என் கழுத்தை அறுத்துட்டீங்களேம்மா. காவேரி, உங்க குடும்ப பிரச்சனையை நீங்களே வச்சுக்கோங்க. விஜய் உங்க உயிருக்கு உயிரா காதலிக்கிறார். அந்த உண்மையை உன்னோட அம்மாவும் இந்த நிவினும் திட்டமிட்டே மறைச்சிட்டாங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் கிளம்புறேன். அப்பப்பப்பப்பா, என்ன நண்பர்களே, 4 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு அந்த சண்டை நிஜமாவே ஒரு ரியல் ஸ்டோரி மாதிரி எபிசோட் மாதிரி இருந்துச்சா? இந்த கற்பனை உரையாடலில் நான் முக்கியமாக காட்ட நினச்சது என்னன்னா, கார்த்திக் கல்யாணத்தை நிறுத்துகிற முடிவு எடுத்த உடனே காவேரி எப்படி மனசால உடஞ்சி போயிடுவாங்கன்னு தான். ஏன்னா அந்த இடத்துக்கு வரைக்கும் காவேரி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடணும்னு மனசுக்குள்ள போராடிட்டு இருந்தாங்க. அதனால தான் காவேரி வேண்டான்னு சொன்ன உடனே அவங்க பதற மாதிரி இந்த சீனை வச்சேன். ஆனால் இன்னொரு பக்கம் சாரதம்மாவும் நிவினும் பேசுகிற விதத்தை கொஞ்சம் வேற மாதிரி மாற்றி வச்சிருக்கேன். வெளியில் அதிர்ச்சி மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இந்த கல்யாணம் நின்றுட்டா நல்லதுதான்னு தோன்ற மாதிரி அந்த உணர்ச்சியை கொண்டு வர ட்ரை பண்ணேன். அதே மாதிரி காவேரி கடைசியில் உடஞ்சி பேசுகிற அந்த இடத்தையும் கொஞ்சம் அழுத்தமாக வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாரும் என்னை நடுத்தூள் நிற்க வச்சிட்டீங்க அப்படின்னு அவங்க பேசுகிற மாதிரி வச்சது அவங்களோட கோபம் மட்டும் இல்லை,
ஏமாற்றமும் சேர்ந்து இருக்குன்னு நினைச்சதால தான். அதோட முக்கியமா அந்த கோபம் கார்த்திக் மேல மட்டும் இல்லாம அம்மா மேலையும் நிவின் மேலையும் விஜய் மேலையும் திரும்புற மாதிரி வச்சேன். ஏன்னா ஒருத்தர் மேல இருக்கிற வலி சில நேரம் எல்லார் மேலேயும் வெடிக்குது இல்லையா? அந்த உணர்ச்சியை தான் இதுல கொண்டு வர நினைச்சேன். எனக்கு தோன்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சீனு உண்மையிலேயே சீரியல்ல வந்தா ரொம்ப பெரிய உணர்ச்சி காட்சியா இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது நண்பர்களே? கார்த்தி எடுத்த முடிவு சரியா? உங்க கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு எஸ்எஸ்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.